வண்டி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. சிந்தாமணி பார்த்திங்க அப்படின்னா மீனாவோட வண்டியை வந்து திருடி போயிருப்பாங்க. நம்ம மறுபடியும் போய் முத்து கண்டுபிடிச்சி சிந்தாமணிட்ட கேட்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து இருக்காது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்தாமணி வந்து பணத்தை கொடுத்துருப்பாங்க. அதாவது பணம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து வாங்கியிருப்பாரு. அது வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணி ரோஹினிட்ட வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்து வந்து வண்டி வாங்கி கொடுக்குறாரு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ பொறுத்தவரைக்கும் ப்ரொமோஷன் மாதிரி தான் தெரியுது. அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சீரியல் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு சீரியலில் அந்த சீனை வந்துட்டு கொண்டுட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ருதி வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அதோடய வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ கால் எடுப்பாங்க. அதாவது புக்கிங்க்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவியோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவராக தான் வந்திருப்பாரு. ஆனால் வந்துட்டு வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேணும்னே வந்துட்டு ஸ்ருதி வந்துட்டு ரவிக்கு பதிலாக ரவியோட ஃப்ரெண்டை வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து வருது. இதனால் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை வரலாம். இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா ஸ்ருதி வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரவி ஸ்ருதியின் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரத்தான் போகுது. ஏன்னா அவருடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மோட்டிவேஷனில் வந்துட்டு அந்த வேலைக்கு வந்திருக்காரு அப்படின்றத வந்து தெரியலை. அந்த மாதிரி தான் வந்து கொண்டுட்டு போகிறாங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் பிரச்சனை நடக்குது. அதாவது வித்யா கல்யாணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு போய் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரோஹிணி வந்துட்டு மனோஜ்கிட்ட வந்து பணம் வாங்கியிருக்கும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா சிந்தாமணிகிட்ட வந்துட்டு மீனாவோட அம்மா கடையை தூக்கணும் அதுக்காண்டி வந்து அப்படின்னு சொல்லியிருக்கும்போது சிந்தாமணி மாட்டிக்கிட்டனால பார்த்தீங்கன்னா ரோஹிணிகிட்ட நீ தான் பணத்தை கொடுக்கணும், உன்னால தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி ரோஹிணிகிட்ட பணத்தை கேட்டிருக்கோம். அந்த பணத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி வந்து மனோஜ்கிட்ட வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து பொய் சொல்லி, அதாவது வித்யாவோட கல்யாணத்துக்கு நான் 50,000 செய்யணும் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லி மனோஜ்கிட்ட பணத்தை வந்து ரோஹிணி வாங்கியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா விஜயா கிட்ட வந்துட்டு மனோஜ் சொல்லிடுவாரு. விஜயா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு ரூ. 100 200 பொய் செய்யாமல் இவருக்கு 50,000 செய்கிறா அப்படின்னு அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் வந்துட்டு ரோஹிணி வந்து திட்டுறாங்க. அதாவது மீனாக்கு ஏதாச்சும் ஒன்றுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாமே பண்ணுறீங்க, எனக்கும் ஒரு பிரச்சனையில வந்துட்டு யாருமே கண்டுக்க மாட்டீங்க, நான் மட்டும் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு 100 200 செய்யணுமா, நான் தானே வேலைக்கு போகிறேன், நான் தான் எல்லா உதவியும் செய்கிறேன் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு என்னைய பார்த்தா மட்டும் எல்லாத்துக்கும் பிடிக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்துட்டு மனச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பணத்தை பூரா வாங்கிட்டு சிந்தாமணிகிட்ட குடுத்துட்டாங்க இல்லையா, எப்படி சமாளிக்கிறது தெரியல. இதில் ஸ்ருதியோட அம்மா வேற 3,00,000 கேட்குது. அதை எப்படி இந்த ரோஹிணி சமாளிக்க போகுது? ஆனா நம்ம ரோஹிணி எப்படினாலும் சமாளிச்சுருவாங்க. அப்படிதான் சீரியல் கொண்டு இப்போ கடைசி வரைக்கும் ரோஹிணி மாட்ட போறதில்ல. கடைசியா தான் மாட்டும். அதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா தப்பிக்கிற மாரி தான் வந்து காமிக்க போறாங்க. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரோஹிணி அந்த விஷயத்துல மாட்டுமா, இந்த விஷயத்துல மாட்டுமான்னு. எந்த விஷயத்துலயும் மாட்டாது. அப்படிதான் கொண்டு போறாங்க.